நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓர் பெயர், ஓர் புகழ், ஒரு விருது, விஜய் அவார்ட். அதாவது விஜய் டிவி தன்னுடைய முத்திரையை மிக அழகான அளவிலே பதித்திருக்கிறது. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. பொறாமப்படக்கூடிய ஒரு இயக்குனர்னா நலன் தான். அது எப்பயுமே எனக்கு அவர் மேலே ஒரு காண்டு இருக்கும். துப்பாக்கி வச்சிருக்க சிரிக்கிற. Hi Janani, how are you? Good, how are you? என்ன நினைக்கிறீங்க? ஃப்ரெண்டே லவ் மேட்ரி பிளாடிராப்ல ஆஃப்டர் குளடாப்ல பார். லைஃப் சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. ஓர் பெயர், ஓர் புகழ், ஒரு விருது, விஜய் அவார்ட். தமிழ் சினிமாவுக்கான மாபெரும் கௌரவம் என்ற அடையாளத்தோடு அறிமுகத்தோடு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி உங்களின் பேராதரவோடு இன்று அதிகாரப்பூர்வமான அடையாளத்தை பெற்றிருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். இது உங்கள் விஜய் அவார்ட்ஸின் பெருமைக்குரிய 8வது ஆண்டு. அதிகாரப்பூர்வமாக அந்த கொண்டாட்டம் இன்றிலிருந்து தொடங்குகிறது. ஜியோனி ஸ்மார்ட் போன்ஸ் 8th annual விஜய் அவார்ட்ஸ் powered by Casa Grande, co-presented by Dr. MGR University Madurai and RRP Housing. ஒவ்வொருவரும் இந்த வருடம் யாருக்கு எந்த பரிசு விஜய் அவார்ட்ஸில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு திரையுலகத்திற்குள்ளும் திரையுலகத்திற்கு வெளியேயும் பறந்துவிட்டு இருப்பதை எப்போதும் போல் இந்த வருடமும் ஆரவாரத்தோடு பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட உங்கள் அபிமானம் பெற்ற விஜய் அவார்ட்ஸின் அதிகாரப்பூர்வ லான்ச் துவக்கம் இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது. இதை தொடங்கி வைக்க 2 மிக முக்கியமான மனிதர்களை திரையுலகத்திலிருந்து நாம் அழைக்கிறோம். ஒருவர் மிகச்சிறந்த தயாரிப்பாளர். தமிழ் சினிமா இந்த அளவுக்கு வெற்றி நடை போட்டு இந்த இடத்தை தொடுவதற்கு இவருடைய பங்கு அளப்பரியது என்று சொல்லலாம். தயாரிப்பாளர் திரு AVM சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவே அடுத்து வரப்போகிறவரின் சாயலில் தான் இருக்கும் என்று சொல்லலாம். இன்றைக்கு நவீனமாக சிந்தித்து பல்வேறு விதமான படங்களை எடுக்கிறவர்கள் எல்லோருடைய படத்திலும் இவரது சாயல் ஏதோ ஒரு இடத்தில் ஒட்டி கொண்டிருக்கும். அதற்கான எல்லா தகுதிகளும் நிறைந்த ஒரு மாபெரும் மனிதர் திரு K. பாலச்சந்தர் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இந்த நிகழ்வினை துவங்கி வைப்பதற்காக. பாலச்சந்தர் சார் வணக்கம். முதல்ல இவங்க 2 பேரும் சிரத்தை எடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்காக விஜய் டிவியின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறோம். தேங்க்ஸ் லாட் சார். ரொம்ப எஃபர்ட் எடுத்து இதை லான்ச் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏறக்குறைய எல்லா விஜய் அவார்ட்ஸ்லையும் தவறாமல் பாலச்சந்தர் சார் கலந்துக்குவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். 8வது ஆண்டில் விஜய் அவார்ட்ஸ் உள்ள வருது. உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதாவது விஜய் டிவி தன்னுடைய முத்திரையை மிக அழகான அளவிலே பதித்திருக்கிறது. வேறு யாருமே செய்ய முடியாத, இந்த மேடைக்காக மட்டும் சொல்லவில்லை, என்று கேட்டாலும் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு விழாவை அற்புதமாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகின்ற இந்த விஜய் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் இங்கே விஜய் டிவி அவர்கள் அமைத்திருக்கின்ற இந்த கோல்டன் லேடியை அத்தனை பேரும் அற்புதமாக அழகாக விரும்பி இந்த விருதை எப்படியும் பெற்றுவிட வேண்டும் என்ற அழகான நிலையிலே வேலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஜய் டிவி எது செய்தாலும் அற்புதமாக செய்வார்கள். ஒன்று ஒரு 10 நிமிஷம் சில விட்டுருவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 1 ஹவரில் விட்டுருவாங்க. அதை தவிர மற்றபடி விஜய் டிவி ரொம்ப அழகான அற்புதமாக இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறது. இது எங்கள் தமிழ் திரையுலகத்துக்கும் சரி, புதிதாக வருகின்ற அற்புதமான கலைஞர்கள்
இன்றைக்கு அற்புதமான கலைஞர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். சாரியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இங்கே நான் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மிகவும் நன்றாக இன்னும் மேலும் மேலும் உயர்வுகள் பெற வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகின்றேன், இறைவனை வேண்டுகின்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். திரு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு 8வது ஆண்டில் விஜய் அவார்ட்ஸ் காலடி எடுத்து வைக்கிறது. விஜய் அவார்ட்ஸ் பற்றி உங்களுடைய கருத்து? விஜய் அவார்டு மாத்திரம் இல்லை, விஜயில் வர்ற ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல புதுமைகளை பண்ணிகிட்ருக்கு. ஒவ்வொன்றிலையும் முன்னோடியாகவே இருக்கிறாங்க. மற்ற சேனல்கள் உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் யாரையும் ஃபாலோ பண்ணலை, உங்கள் முன்லீடாக எடுத்துக்கிறீங்க. அதில் முதல் பாராட்டு. 2வது பாராட்டு 8 வருஷம் நடத்தியிருக்கிறது மிக சிறந்த விஷயம். மேலும் உங்களுடைய வெற்றி மேலும் மேலும் வளரும்ன்றதில் எனக்கு சிறிது சந்தேகம் இல்லை. பாலச்சந்தர் சார் இன்றைக்கி வந்திருக்கவங்களை பாராட்டுறாரு. அவர் அந்த காலத்தில் மாற்றங்களை உண்டாக்கியவர் அவர் தான், பாலச்சந்தர் தான். அவரால் தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்டே மாறிச்சு. ஏன்னா ஒரு எம்கே ராதா மாதிரியோ ஒரு ஜெமினி கணேசன் மாதிரியோ இருக்கவங்க தான் ஹீரோன்னும் போது மாறுபட்ட இவருடைய கண்ணுக்கு மாத்திரம்தான் ரஜினிகாந்த் தெரிஞ்சார். அந்த ரஜினிகாந்த் இன்றைக்கி ஃபோக்கஸ் ஆகியிருக்காருன்னா இவருடைய பார்வை தான் அது. அப்படிப்பட்ட கமலஹாசனை மோல்டு பண்ணவர் அவர் தான். இப்படி பல நடிகர்கள் கலைஞர்களை உண்டாக்குனவர் அவர். அவரை கூப்பிட்டு இந்த விழாவிற்கு அழைத்தது ரொம்ப சால பொருத்தம். இந்த விஜய் டிவி மேலும் மேலும் இன்னும் பல வருடங்கள் இந்த பணியை தொடரணும். நல்ல பணி, நேர்மையான பணி, உண்மையான பணி, இது தொடரணும். இந்த புதுமைகள் தொடரணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சினிமாவில் எப்போதுமே இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ முதல்ல அந்த கிளாப் அடித்து தான் அதை துவக்கி வைப்பாங்க. ஸோ இந்த விஜய் அவார்ட்ஸ் அதனுடைய துவக்கமும் இந்த 2 பெரிய ஜாம்பவான்கள் கிளாப் அடித்து துவங்கி வைக்க போகிறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதற்கு பெயர்தான் கனவு. இது கிடைச்சன பசி போயிடுச்சு. I'm speechless. ஒவ்வொரு வாட்டியும் நாமினியோட அமைச்சிருவாங்க. இதற்கு பெயர்தான் ஏக்கம். இந்த மனசையும் பாராட்டி எனக்கு விருது வழங்கின விஜய் அவார்ட்ஸ். இதற்கு பெயர்தான் வலி. இந்த வெற்றி அந்த வழி கிடைத்த வெற்றி தான். இதற்கு பெயர்தான் சிறகுகள். இந்த லேடியை பிடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதற்கு பெயர்தான் ஸ்பரிசம். இதற்கு பெயர்தான் அங்கீகாரம். எங்க டீமுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் விஜய் அவார்ட்ஸ் தான். எங்களை என்கரேஜ் பண்ண ஒரே அவார்டு. பொக்கிஷமா அதை நான் பாதுகாப்பேன். இதற்கு பெயர்தான் பிரம்மாண்டம். ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு. எட்டாத உயரத்தில் எட்டாவதாய் ஒரு அதிசயம். 8வது ஆண்டு. ரசிகர்கள் கலைஞர்களை கௌரவிக்க ஒரு மேடு. கமல்னு என்னுடைய தம்பி இருக்க வரைக்கும் எவருமே சேர்ந்து பரிசு வாங்க முடியாது. விருதுகளை கௌரவிக்கும் கலைஞர்கள் இவர்கள். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான மேடலை நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸே இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த விருது நல்ல கலைஞர்களை கௌரவிக்க மறந்ததில்லை. சிவாஜி கணேசன் அவார்ட். இதை விட என்ன சார்? கனவுகளை சுமக்கும் மொழி இவர்கள். இங்கே விருதுகள் கொடுக்கப்படுவதில் விதைக்கப்படுகிறது. This is my 6th
பார்வையாளர்கள் மேடை ஏறி வருகிறார்கள். அவர்களை கௌரவிக்கும் பிரம்மாக்கள் புகழின் உச்சத்திலிருந்து இந்த மேடைக்கு இறங்கி வருகிறார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. This is for my Nagan, our Nagan. இதுவரை மேடை ஏறியவர்கள் எல்லோருமே விளையாடி வென்றவர்கள் அல்ல, வலிகளோடு வேட்டையாடி வென்றவர்கள். மூச்சு வாங்குது, படி வந்ததால சந்தோஷத்துல. இந்த ஒரு வெயிட்டான ரியல் வெயிட். எல்லோரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அழகழகா ஆளுக்கொரு ஆச்சரிய குரு விஜய் அவார்ட்ஸ். இதை விட பெருமை என்னவா இருக்க முடியும்? இதைவிட பெருமை வேறென்ன இருக்க முடியும்? உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய வரிகளிலேயே வந்திருக்கிறது. 8வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறோம். இது எல்லாருடைய ஒரு நிகழ்வு. திரை உலகத்திற்காக விஜய் டிவி கொண்டாடும் தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். ஆத்தென்டிசிட்டி, கிளாரிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி, இது மூன்றும் இந்த விஜய் அவார்ட்ஸில் எப்பொழுதுமே இருக்கும். இந்த வருடமும் அந்த நாணயமும் நம்பிக்கையும் எப்பொழுதும் போல தொடர்கிறது. 8வது உயரத்தில் 8வதாய் ஓர் அதிசயம். 8வது ஆண்டில் உங்கள் விஜய் அவார்ட்ஸ் அலுவல் ரீதியான துவக்கம் என்று. எப்பொழுதுமே இந்த விஜய் அவார்ட்ஸுடைய பிரம்மாண்டம், இதனுடைய சிறப்பு, இது கலந்து போகிற உணர்வுகள், இதில் கரைந்து போகிற மனிதர்கள், ஏகப்பட்ட விஷயங்களை தாங்கி வந்தாலும் இதன் பின்னணியில் அதனுடைய முதுகெலும்பாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவர்கள் இதனுடைய ஜூரிஸ், இதனுடைய நடுவர்கள். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான விருதுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற, அது பற்றி பெரிய கலந்தாய்வு செய்கிற, எல்லாவற்றையும் அறிவியல் பூர்வமாக கவனிக்கிற, மக்களுடைய பார்வையிலிருந்தும் கவனிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அவர்களுடையதாக இருந்திருக்கிறது. எல்லா காலகட்டத்திலும் இந்த விஜய் அவார்ட்ஸுடைய ஜூரிஸ் தங்களுடைய பங்கை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அப்படி இந்த ஆண்டும் நம்முடைய ஜூரிஸ் யார் யாருன்னு இந்த நிகழ்வில் சொல்லிக்கொள்வது ரொம்ப பெருமைப்படுறோம். அதில் முதல் ஜூரியை இப்போ நான் இங்கே கூப்பிட போகிறேன். நடமாடும் சினிமா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லலாம். விநியோகஸ்தம் அதில் தொடங்கி, படம் எடுக்கிறதுல தொடங்கி, டெக்னிக்காலிட்டியில் தொடங்கி, அவர் ட்ராவல் பண்ணாத ஏரியாவே இல்லைன்னு சொல்லலாம். ஏறக்குறைய 25 ஆண்டு கால சினிமா அனுபவமும் சினிமாவை ஒரு பாடம் போல் படிக்கிற மனசும் இருக்கிற திரு யூகி சேது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவரை தவிர இன்னமும் நம்முடைய ஜூரிஸ் யார் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒளிப்பதிவாளர், இப்போது இயக்குனரும் கூட. அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டினுடைய பெருமையை இவருடைய கேமரா பேசிக்கொண்டே இருக்கிறது. இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளர் திரு ரவி கே சந்திரன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அவரோடு சினிமாவில் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என பல்வேறு முகங்கள் அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு படைப்பாளி திரு பிரதாப் போத்தன் இன்னொரு ஜூரி, அவங்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். நடிகை சிம்ரன் அவர்களும் நம்முடைய ஜூரி டீம்ல இருக்காங்க. யூகி, வருஷத்துக்கு வருஷம் படங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்குது, வரக்கூடிய படங்கள் எண்ணிக்கை. இது ஒரு ஆரோக்கியமான போக்கா அல்லது ஒரு கவலை தரும் போக்கா? ஆக்சசிபிலிட்டி ஆஃப் தி இது இருக்கு இல்லையா, அப்போ டிஜிட்டல் வந்த உடனே செல்ஃபோன்லேயே படம் எடுக்கலாம் என்று வந்துகிற போது எல்லாரும் படம் எடுக்கிறாங்கங்கிறது ஒரு குறையாகத்தான் படுகிறது. அதாவது கற்றுக்கொண்டு விட்டு சினிமா என்ன இல்லை, கதை திரைக்கதை வசனம் என்றால் என்ன, அந்த கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் என்று கற்றுக்கொண்ட பிறகு படம் எடுப்பது என்பது பதிலாக கையில் வசதியாக இருக்கிறத எடுத்து விடுவோம், அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் 167 படம் இருக்குது. இன்னும் ரிலீஸ் ஆகாத படங்கள் ஒரு 150 இருக்குது. பாதியில் எடுத்து கம்ப்ளீட் பண்ணாத படங்கள் அது ஒரு 150 சொச்சம். கிட்டத்தட்ட 500 படங்கள் லாஸ்ட் இயர் இங்கே எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். வேர் இஸ் தி குவாலிட்டி என்று கேட்டால் எனக்கு என்ன குறை என்று படுகிறது என்றால், லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட ஒரு 8-9 எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டர் செய்த திரைப்படங்களே கிரிட்டிக்கல் அக்ளைமும் அடையலை, பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸும் போகலை. அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லலாம். புதுசாக வரவங்க ஒரு விடலைத்தனமான ஒரு ஆசையில் செய்து விடுகிறார்கள், நாளை கற்றுக்கொண்டு விடுவார்கள். ஆனால் தேர்ச்சி பெற்ற ஒரு மாஸ்டர்ஸ் டிட் நாட் மேக் மாஸ்டர் பீசஸ் என்பது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது, நம்மளாம் டிஜிட்டல் படம் பண்ணணுமா என்று சில மாஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. ஒரு பேர் நினைக்கல. எல்லாருமா டிஜிட்டலில் இறங்கி ஒட்டுமொத்தமாக வழிகாட்டியாக எப்படி ஒரு காலத்தில் பாலச்சந்தர் டெலிவிஷனை அவமரியாதையாக நினைக்காமல் டெலிவிஷன்லேயும் நான் நினச்சி
ஏதாவது பண்ண முடியும்னு பண்ணாரோ அந்த மாதிரி மாஸ்டர் ஷுட் கம் டு டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் என்கரேஜ் தி அதர் யங்ஸ்டர்ஸ் டு கோ ஃபார் ப்ராப்பர் டிஜிட்டல் கல்ச்சர்டு ஃபில்ம் மேக்கிங். மிஸ்டர் பிரதாப், யூகியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்குறீங்க? அதிகமான எண்ணிக்கையில் படங்கள் வருகிற போது இந்த கிராஃப்ட்மேன்ஷிப்புங்கிறது அடி வாங்குது. நான் சொல்கிறது என்னன்னு, டெக்னாலஜி, சினிமா டெக்னாலஜி எப்பவும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். தேட் இஸ் ஃபார் புது ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பட் கண்டென்ட், த ரைட்டிங், நம்ம என்ன சொல்ல போகிறது, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஹாலிவுட்டில் ஒரு சிஸ்டம் உண்டு, த ரைட்டர்ஸ் நேம் கம்ஸ் பிஃபோர் த டைரக்டர்ஸ் நேம். இதில் அங்கே இல்லை. த மோர் ரைட்டர்ஸ் வி கெட், த பெட்டர் கண்டென்ட் வி ஹேவ். அது இது வரைக்கும் யூனோ நவ் த யங்ஸ்டர்ஸ், இப்போ பார்க்குற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் தே ஆர் ட்ரைங் நியூ திங்ஸ். ஓகே, ஆக்சுவலாக இந்த ஜூரிஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இங்கே இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இந்த படங்கள் பற்றிய பேச்சுக்கள் வரப்போ பயங்கர சண்டையெல்லாம் அவங்களுக்குள்ள வரும். ரவி கே சந்திரன், ஆக்சுவலாக அந்த 4 ஜூரியில் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் நிறைய சிட்டிங் உட்காருவீங்க, நிறைய படங்கள் பார்ப்பீங்க, நிறைய விவாதங்கள் நடக்கும். உங்களுக்கு யாரோட அதிக சண்டை நடக்கும்னு நினைக்கிறீங்க? சண்டைக்காரர் இவர் தானே, பக்கத்தில் இருக்காரு, யூகி தான். ஆமாம். வாய் கதையிலே போட்டாச்சு, கதையிலே ஒரு சண்டை போட்டு தான் வந்திருக்கோம். ஓ, ஏற்கனவே சண்டை கூகுள் ஆஃப் சினிமா. இது வந்து நான் சண்டை போடுவேங்கிறது வந்து பொய்யான வாதம். நான் மேக்சிமம் கோபி மாதிரி அறிவார்த்தமான சண்டை போடுவேன். ரொம்ப கோவம் வருது வந்து பிரதாப் சொன்னா விட்டுற முடியாது சார், சண்டைக்காரன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, ஏதோ தெளிவாக தமிழ் அது புரிஞ்சும் புரியாமல் நான் 4 வார்த்தை கரெக்டாக பேசிடுவேன். இந்த பிரதாப் பார்த்தா தான் ரொம்ப விலங்கமான ஆள். அவர் வந்து இங்கே ஏன்னா மைக்கில் பேசுறதுக்காக அங்கே அவ்வளோ பேசியாச்சுங்க. மேக்சிமம் சண்டை போட்டு என் கூட தகராறு பண்ணுறது இவர் தான். இவர் வேடிக்கை பார்த்துட்டு கடைசியாக யார் ஜெயிக்கிற கட்சி மாற்றிடுவார் இவர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த 5 பேர்ல யார் ரொம்ப அழகு? நான் போஸ்டர் பார்த்து சைட் அடிச்சது காயத்ரி தான். ஹலோ பாஸ். லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. 2014 ஒரு படம் வந்துச்சு. எல்லாரும் இந்த படத்தோட அர்த்தம் என்னன்னு முதல்ல கேட்டாங்க. ஆனால் 2014 ஹிட்டடித்த படங்களில் அதுவும் ஒன்று. தெகிடி படத்துடைய நாயகி ஜனனி ஐயரை மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் ஜனனி ஐயா. ரெண்டாயிரத்தி 13 பொன்மாலை பொழுது அப்படின்னு ஒரு அழகான படம். அதுக்கு முன்னாலேயும் கூட இவங்க நடித்த படம் ரொம்ப பிரபலம். அதுவும் அந்த படத்தில் அவங்க அதிகமாக பேசியே இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து அடிக்கடி விஜய் சேதுபதி கூட ஒரே ஒரு டயலாக் தான் சொல்லுவார், பா வாங்கம்மா. காயத்ரி சங்கா, பொன்மாலை பொழுது படத்தினுடைய கதாநாயகி. அடுத்ததாக 2014 வந்த ரம்மி அண்ட் பண்ணையாரும் பத்மினியும் படத்தினுடைய கதாநாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் ஒரு படம் பார்த்தேன் சமீபத்தில் தேட்டரில். பார்த்துட்டு இருக்கையில் மயக்கப்பட்டு ஒரு ஹீரோயின் இப்படி படுத்திருப்பாங்க. கிருஷ்ணா ரொம்ப அப்பாவியான ஒரு நடிகர். அந்த ஹீரோயின் ஏமாத்துறாங்கன்னு நினச்சிட்டு இப்போ பிடிச்சிட அப்படி திரும்புவாங்க. அந்த கண்ணு மட்டும் திறக்கும் பாருங்க, பக்குன்னுச்சு. அதுவும் அவங்கள இப்போ நேரில் பார்த்தா கூட எனக்கு பயம் குறையலைங்க. ரூபா மஞ்சரி வாங்க, யாமிருக்க பயம். ரொம்ப குள்ளமான ஒரு நடிகை தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சவங்க தான், தன்ஷிகா. வாங்க, நீங்க உட்கார்ந்துருக்கையிலே நிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய கெரியர்ல எது ரொம்ப முக்கியமான படம் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் தான் ஒரு டேர்னிங் இவெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் என் கரியரில். ஏன்னா வந்து நான் மற்ற படத்துலலாம் நான் தான் மெயின் லீட். என்கேபிக்கெல்லாம் ரொம்ப சின்ன ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். பட் மேக்ஸிமம் ரீச் அந்த படத்தில் தான் கிடச்சிருக்கு. அந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச டயலாக் எது? மக்களுக்கெல்லாம் பிடிச்ச டயலாக் அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்ச டயலாக் எது? அந்த டயலாக் தான். பாதானா? அவங்க சொல்லுமா அந்த டயலாக? நீங்க சொல்லுமா? ஓகே, இங்க இருக்கிறதுல யார் அழகான ஹீரோயின் நினைக்கிறீங்க? எல்லாருமே. அது தெரியும் எங்களுக்கும், அதனால தானே கூப்பிட்டோம். ஹீரோயின்ஸாக இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன இன்ட்ரடக்ஷன் வேணும்? ஆப்வியஸ்லி அழகாக இருப்பாங்க. ஹீரோயின்ஸ் அழகாக தான் இருப்பாங்க. நான் கேட்ட கேள்வி தான், ரொம்ப அழகானது யார் அழகாக இருக்காங்க அல்லது உங்களை விட இங்கே யார் அழகாக இருக்காங்க? எல்லாருமே. யாரா ஒருத்தர் தான் சொல்லுவோம்.
ஐஷு. நீங்க ஃப்ரெண்ட்ஸா? காசு கொடுத்துருக்காவோ. அடுத்து உங்கள்ட்ட மைக் கொடுத்தோம், நீங்க அவங்கள சொல்லுவீங்களா? இந்த சூது கூட தெரியாம பச்சை பிள்ளை மாதிரி இருக்கவனை ஏமாத்துறீங்களே, அவங்கள்ட்ட கொடுங்க. நீங்க படத்துல பார்க்கறதுக்கும் நேரிலும் டோட்டலாக வேறையாக இருக்கு. ஏன்னா நீங்கள் பண்ண கதாபாத்திரங்கள்லாம் கொஞ்சம் கிராமத்து ஓரியன்ட், பாவாடை தாவணி அந்த மாதிரின்னு. நிஜத்தில் எப்படி மாடர்னா இல்லை? ரொம்ப சாதாரண ஒரு பொண்ணு தான், கிராமத்து பொண்ணெல்லாம் இல்லை, டிப்பிக்கல் சென்னை கேர்ள், சாதாரணமான ஒரு பொண்ணு தான். டிப்பிக்கல் சென்னை கேர்ள்னா அப்புறம் ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு கொஞ்சம் கிராமத்து அந்த மாதிரி நடிக்க ஈஸியாக இருந்தது உங்களுக்கு? இட் வாஸ் ஓகே. ஐ மீன் கொஞ்சம் அந்த டிப்பிக்கல், அது ஒரு 80s 90s நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட்னால ரெண்டுமே ரம்மியும் சரி பண்ணையாரும் பத்மினியும் சரி ரெண்டுமே இட் வாஸ் தட் கைண்ட் ஆஃப் திங். ஸோ ஓகே தான். கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் கொஞ்சம் ரொம்ப போல்டாக நடப்பேன், அதில் ரொம்ப சாஃப்டாக அப்படியெல்லாம் நடக்கணும். கூட மேலே கூட சாங்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த சாங்கில் நிறைய சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ ஐ திங்க் my director Balakrishnan and Mr. Vijay Sethupathi, both of them helped me a lot. யாமிருக்க பயமே பார்த்துட்டு ரொம்ப பயமா இருக்குன்னு உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது யார்? ஆக்சுவலி என்னோட யாமிருக்கும் பயமே க்ரூ, அவங்க தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே லைக் நிறைய சீன்ஸில் பயந்துருக்காங்க. எஸ்பெஷலி என்னோட கண் திறந்து மூடுற சீன். ஸோ தே ஆர் மை ஃபர்ஸ்ட் வெல் விஷர்ஸ். அண்ட் கிருஷ்ணாட்ட மைக் கொடுங்க, ஒரு மைக்கை. கிருஷ்ணா, படத்தில் திடீர்னு இவங்களுக்குள்ள பேய் வந்து ஜம்ப் பண்ணி அப்படியே ஏறி மொங்குன்னு குத்துறாங்களே, அந்த சீன்லாம் எப்படி எத்தனை டேக் போச்சு? செம்மடி அடித்தா மேடம். அந்த நல்லவலே கிடையாது. அது சும்மா பார்த்தாலே பயப்படுற பொண்ணு. இதில் கண்ணில் செவப்பெல்லாம் போட்டு சார் நல்லா அடி அடித்தார். கழுத்தில் கீரல், கையில் கீரல். அந்த டிகே இருக்கிறானே அவங்க, அவர் பண்ணுற வேலை தான் எல்லாமே. ஆக்சுவலாக அந்த கண்ணு ரெட்டிஷாக தெரியறதுக்கு அல்லது ஒரு ஒரு வாடிசே ஒரு ஒரு பேய் மாதிரி தோணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான மேக்கப்லாம் பயன்படுத்தினாங்க? மேக்கப் இல்லாமல் வர சொன்னோம், கரெக்டாக இருந்துச்சுலாம். ஆக்சுவலாக பொண்ணுங்க மாதிரி கிடையாது பசங்க, மனசில் பட்டது அப்படியே பேசுவாங்க. இந்த 5 பேரில் யார் ரொம்ப அழகு? ஐயோ, நான் போஸ்டர் பார்த்து சைட் அடித்தது காயத்ரியை தான். காயத்ரி ஒரு கூட நடித்த கதாநாயகி ஸ்டேஜில் நிற்கிறப்போ உங்களை விட அவங்க தான் அழகுன்னு அவர் சொல்கிறப்போ உங்களுக்கு சங்கடமா இல்லை? கிருஷ்ணா தானே, கிருஷ்ணா வார்த்தைலாம் பெருசாக எடுத்துக்கவே என்னங்க கூடாது. இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாங்க? இப்போ தெரியுதா எதுக்கு அவரை நான் அந்த அடி அடிச்சிருக்கேன்னு? ரைட். பேய் வராட்டியும் கூட அடிக்கலாம். தேங்க்யூ. அண்ட் தன்ஷிகா, நிறைய சேலஞ்சிங்கான ரோல்ஸ் ஷார்ட் பீரியடுக்குள்ளே பண்ணிட்டீங்க. மாடர்னாக, அப்புறம் கொஞ்சம் ஆக்ரோஷமான ஒரு பெண்ணாக, கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கூட பண்ணியாச்சு. என்ன மாதிரியான ரோல்ஸ் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? எனக்கும் ஆசைகள் இருக்குது, கமர்ஷியலாக வந்து கலர்ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்னு. நான் பண்ண படங்கள், எனக்கு வந்த படங்களை பார்த்து நான் இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஐ கேன் டூ தட் ஆல்சோ. சரி, நீங்களாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். இங்கே இருப்பவர்களில் யார் உங்களுக்கு பெரிய போட்டின்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் எல்லாருமே போட்டி. பட் நான் இவங்களில் படம் பார்த்ததில் ஐ திங்க் காயத்ரி ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ். உங்களை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க, நீங்கள் மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் மைக் கொடுங்களேன் தன்ஷிகா. அதிகமாக பேச மாட்டேங்க, ரொம்ப சைலண்டான கதாநாயகியா நீங்கள்? ஆமாம். ஷை டைப். கொஞ்சம் ஷை டைப்பா? எங்க வெக்கப்பட்டு காட்டுங்க. இதானா அது ஜனனி ஐயா? நான் இப்போ வந்து நிறைய படங்கள் எடுத்து நிறைய கதாநாயகிகள் உள்ள வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கதாநாயகிக்கான ஆயுஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் எப்பொழுதுமே கொஞ்சம் குறைவு தான், கம்பேரிட்டிவ்லி ஹீரோஸோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் நீங்கள் சஸ்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க? See, competition ஜாஸ்தி இருக்குது. Like you said, every Friday there's a new film releasing and lots of new faces are coming. So competition நிறையா இருக்குது. பட் நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, லைக் இட்ஸ் a vast ocean. ஸோ எல்லாருக்குமே இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் தான் ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங். ஸோ எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். குட் லக், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. அடுத்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? ஒரு பிளாக் பஸ்டர் சாங் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் பையன் தான் பாடினது, தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட பாட்டு. எங்கள் பையனே பாடினது, படத்தில் நடித்தவர் எங்கள் பையன் தான். ஊதா கலரு ரிப்பன். சத்தம் கேட்கலாமா? ஊதா ஊதா ஊதா
கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனோ நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போட்டனோ ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி நீ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போட்டனும் நீ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போட்டனும் ஊதா ஊதா பாட்டு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த 5 பேர்ல யார் ரொம்ப அழகு? நான் போஸ்டர் பார்த்து சைட் அடிச்சது காயத்ரி. ஹலோ பாஸ். லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. அடுத்தது நீங்க ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்க சில பேரை நான் மேடைக்கு கூப்பிட போறேன். சூதுகவும் டீம்ல இருந்து நயன்தாராக்கு கோயில் கட்டின தங்கமான புள்ள பாபி, அண்ணன் அருமை பிரகாசம், கருணாகரன், ஆர்ஜே ரமேஷ், ஒளிப்பதிவாளர் மற்றும் நடிகர் அருள்தாஸ் அவர்கள். காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பா. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா டீம்ல இருந்து ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல ஆஃப் சாப்பிட்டா கூல் ஆயிடுவாப்ல. வாங்க டேனியல். தென் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் அல்லும் அப்படின்னாரு எங்க காஃபி வித் கும்ஸ் சித்தார்த் விபின். ராஜ்னு ஒரே ஒரு டயலாக்லே படத்துல பெரிய பேர் வாங்கின மதுமிதா. லெட்ஸ் வெல்கம் மதுமிதா ஆன் ஸ்டேஜ். உங்கள் நண்பர் அன்பு அண்ணன் சென்றாயன் அவர்களை மேடை கலைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் அப்புக்குட்டி. ஆக்சுவலாக இங்கே காமெடியோட ஜானரே மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் காமெடி தான் ரொம்ப கஷ்டம். நம்மளால அழுக சொன்னால் நல்லா அழுவும், ஆனால் சிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். இன்றைக்கி காமெடி பண்ணக்கூடியவர்கள் அது ஸ்கிரிப்டில் டிரெக்ஷன் சைடாக இருந்தாலும் சரி, இல்லது காமெடி பண்ணக்கூடிய இந்த நியூ ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி, ரொம்ப நுணுக்கமான விஷயங்களில் ரொம்ப சட்டிலாக ரொம்ப அழகான காமெடி பண்ணுறாங்க. இந்த காமெடிக்குள்ளே கூடிய சயின்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான முகத்தோற்றத்தில் தொடங்கி தன்னை மாற்றிக்கிறதுல தொடங்கி இவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் கேட்டால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் விபின்லாம் இஸ் அ மியூசிக் டைரக்டர், பட் அந்த படத்தில் ஒரு காமெடி பண்ணி அதில் ஒரு ரீச் ஆகிருக்காரு. தாசனாலாம் இஸ் அ கேமராமேன், பட் அந்த படத்தில் அதுக்கான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் லயலா ஸ்டூடெண்ட், அப்போலேருந்து அதுக்குன்னு ஒரு தாடி, அதுக்குன்னு ஒரு கெட்டப்பு. அங்கே மைக்கு கொடுங்க. முதல்ல அந்த டயலாக். ஹலோ பாஸ்,
ஃப்ரெண்டே லவ் மேட்ரி ஃபீல் அடிக்கிறாப்புல ஆஃப் சோட கூல் அடிக்கிறாப்புல பாஸ். குட். பக்கத்தில் மியூசிக் டைரக்டர் கூட அந்த டயலாக் மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். இன்னைக்கு காஃபி வித் கும்ஸ் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கில் அள்ளும்பீங்களே. பா காஃபி செம்மையாக இருந்தது. இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னே என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் காஃபி வித் கும்ஸ் லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. நீங்கள் நார்மலாகவே இப்படி பேசுவீங்களா இல்லை இந்த இதுக்காக இப்படி பேசுனதா? உங்கள் இந்த மாடுலேஷனா இது இல்லை கொஞ்சம்? இல்லை மாடுலேஷன் இதுக்காக பேசினேன். ப்ரொனன்சியேஷன் இந்த அப்படியே தான். ப்ரொனன்சியேஷன்லாம் கிட்டத்தட்ட அப்படியே தான். ஆமாம்மா. ஓகே. அந்த பெல்ட்டை பிடிச்சி இப்படி இழுத்து விடுவார்ல, அது எத்தனை டேக் போயிருக்கோம்? அது ஒரே டேக் தான். ஆக்சுவலி அது படத்தில் இல்லை. ஆக்சுவலி கட் சொல்ல வேண்டியது டைரக்டர் கட் சொல்ல மறந்துட்டாலா இல்லை நிஜமாவே பழி வாங்க என்னமோ சொன்னாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஆக்சுவலி. ஓ, நிறைய தடவை பண்ணாங்களா அப்படி டப்பு? இல்லை ஆக்சுவலி கட் சொல்லுவாங்க, ஆனால் அவர் கட்டு சொல்ல விஜய் சேதுபதி அது நிறுத்தலை, அது அப்படியே போயிட்டே இருந்தார் அவர். அப்புறம் நான் நிறுத்த முடியாது இல்லையா, அது அந்த ஃப்ளோலேயே நான் போனேன். அப்புறமா டைரக்டர் சொன்னார், விஜய் சேதுபதி கிட்ட சொன்னாராம் அடித்தா அவருக்கு அங்கே கேட்கணுமா, அங்கே அப்படி அடிக்கணுமா என்ன? நான் சொல்லி மைக் வச்சுருப்பேன் இல்லை, ஏன் அங்கே மட்டும் கேட்கணும்? ஸோ அந்த டேக் அப்படியே போச்சு, ஒரே டேக்கில் போச்சு அது. ஆஹா, நைஸ். எப்படி இருந்தது? ஒரு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஆக்டிங் சைடா இல்லை மியூசிக் சைடா? டெஃபினட்டாக மியூசிக் தான். ஆனால் கம்போசிங் டைம் டைரக்டரும் டீமும் ஒரு தாட்டி ஸ்டூடியோ வந்து டைரக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டாங்க, இவன் அகிலேஷ் மாதிரி இருக்கான் பார்க்கல. நான் நினச்சேன் அவர் டைரக்டரோட ஏதோ ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், என் மாதிரி இருக்காரு. இது சொன்னால் இல்லை, ஒரு கேரக்டர் இருக்காங்க அகிலேஷ்னு, அதனால் நீ அது பண்ணுன்னு சொல்லி அந்த கேரக்டர் பண்ணும்போது நான் க்ளீன் ஷேவ் பண்ணுன்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் க்ளீன் ஷேவ் பண்ணால் நான் பழமாயிருவேன்னு சொன்னேன். கரெக்ட், அப்படியே தான் வேணும்னு அவர் சொன்னார். அப்புறம் டைரக்டர் சொன்னார், அப்புறம் உன்னோட யாரோ பழம் நீ பிடிச்சா அவங்க நான் நடிக்க வைக்கிறேன், இல்லைன்னா நான் தான் நடிக்கணும்னு சொன்னார். நானும் ஃபேஸ்புக்கில் நிறையா பார்த்தேன், யாருமே கிடைக்கல. அப்போ நானே தான் நடித்தேன். உண்மையாகவே நீங்கள் அந்த படத்தில் வர கேரக்டர் மாதிரியே ரொம்ப இன்னசென்ட்டாக தாங்க இருக்கீங்க. பக்கத்தில் அவங்ககிட்ட கொடுங்க, அந்த ஒரு டைலாக் சொல்லுங்கள். ரொம்ப கோபி நீங்கள் ஒரு தடவை சொன்னதுக்கே 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை கொண்டுட்டாங்க, அதுவும் ஒயின் ஷாப்பில் வச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், 5 ஹீரோயின்ஸ் வந்தாங்க, போட்டி யாருன்னு கேட்டே இருந்தீங்க. அவங்க வெளியே சொல்லலை, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கும், அந்த ஹீரோக்கு இவங்க போட்டியாக போயிடுவாங்களோ, இந்த ஹீரோக்கு அவங்க போட்டியாக போயிடுவாங்களோ. எனக்கு அந்த பயமே இல்லை. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, எனக்கு பேரு ஒருத்தவங்களுக்குனால ஒருத்தவங்க மாற்றி மாற்றி நடிச்சாகணும். தெரியல, இந்த ஏரியா விமென் காமெடியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான் இங்கே. மேபி அதுக்கு போட்டி சீக்கிரம் வரலாம், ஏன்னா அந்த ஏரியா நிறைய மோஸ்ட் வாண்டட் ஏரியா. யார் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்? மனோரமா ஆச்சி. கண்டிப்பாக. ஓகே. அருள் தாஸ், ஆக்டிங்குள்ளே வரணுங்கிறது ஐடியாவா, ஆக்ஷனுக்குலாம் நடந்துச்சா? ஆக்டிங் வர ஐடியா கிடையாது. சுசீந்திரன் வந்து இந்த நான் மகனால அந்த கதை உருவான உடனே அந்த தாதா கேட்ட நீங்கள் பண்ணுங்கண்ணே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக்காயிடுச்சு. ஏன்னா திடீர்னு வந்து ஆக்டிங் கேட்குறானே சுசி அப்படின்னு. இல்லைடா நான் எப்படி எனக்கு பணத்தை நான் எப்படி நடிப்பேன்னு தெரில சுசி எனக்கு அப்படின்னு. இல்லைண்ணே ஒன்றும் இல்லை, உங்கள் லுக்கு எனக்கு போதும், நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ வந்து என்னுடைய லைஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வந்த பிறகு பெட்டராக இருக்குது. ஃபினான்ஷியலி ப்ளஸ்ஸு சினிமாவில் வந்ததுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய உறவினர்கள்லாம் இப்போ கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஓகே, சக்ஸஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. பாபி, ஃபஸ்ட்டு படத்தில் காமெடிலாம் பண்ணீங்க, அப்புறம் பார்த்தா திடீர்னு வில்லனானீங்க, ஆனால் ஒரு ஹீரோ ஃபேஸ் உங்ககிட்ட இருக்குது. நிறைய பேர் உங்களை ஹீரோக்கு தானே அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. படம் பண்ணிட்டுருக்கேன். அப்போ பண்ணிட்டீங்க. பட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி நம்ம ஒரு ஹீரோ ஃபேஸ் இருக்குது, நம்ம ஏன் காமெடிலாம் பண்ணணும்னு யோசிக்கலையா? சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் போய் ஹீரோவா வில்லனா காமெடின்னு கேட்டுட்டு இருக்க முடியாது சார். அந்த ஏரியாவில் யோசிக்க முடியல. அந்த எல்லாம் யோசிக்க கிடைக்கிற சான்ஸை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றது தான். நீங்கள் உண்மையாகவே ஒரு ஹீரோயினுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னா யார் கட்டுவீங்க? எனக்கு ஸ்ரீதேவி மேம் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீதேவி. ஓகே. இப்போ இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸில் யார் ரொம்ப பிடிக்கும்? யாரோட பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? பார்வதி மேனன் ரொம்ப பிடிக்கும், மரியான் ஹீரோயின், பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ், அவங்க பிடிக்கும். அப்புறம் தன்ஷிகா, அவங்க பரதேசி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி. ஓகே. ரமேஷ்ட கொடுங்க. ஜாகுவார் வாங்கியாச்சா? இல்லை சார், வாங்கல. உண்மையாகவே ஜாகுவார் பிடிக்குமா, இல்லை அந்த படத்தில் தான் ஜாகுவார் பார்த்தீங்களா? அந்த ஜாகுவார்னு ஒரு காருன்றது இந்த படத்தில் போய் தான் தெரியும். அதே காரை பற்றின ஒரு பெரிய அறிவுலாம் நமக்கு கிடையாது. அந்த ஒரு டைலாக் சொல்லுங்க. துப்பாக்கி வச்சிருக்க சிரிக்கிற. அருமை பிரகாசம் அவர்கள் உண்மையாகவே அரசியலுக்கு வருவீங்களா? இல்லை, அப்படி எதுவும் ஐடியா இல்லை சார். நீங்கள் நினச்சிங்களா உங்களுக்கு, இன்ஃபேக்ட் ரொம்ப நாளாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க,
பட் டக் 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 டக்னு நமக்கான ஸ்கேல் மேலே வந்து நம்ம கவனிப்புக்குரிய எல்லோரும் பாராட்டும்படியான ஒரு நடிகராக இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் டக்குன்னு வந்துரும்னு யோசிச்சிங்களா? நான் நடிக்க வருவேன்னு நான் ஆசைப்பட்டேன், நினைக்கல. எங்கள் அம்மா தான் பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா சின்னதுலேருந்து எங்கள் அக்கா கூட திட்டுவா, என்ன நடிப்ப நீ பெருசாக வருவ, சினிமாவில் வருவ, சென்னையில் வேலை பார்க்கும்போது இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கள் அக்கா திட்டுவா, கெட்டு போயிட போகிறேன், இப்போ தான் வேலைக்கு போயிருக்கான் அப்படின்னு. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அந்த ஸ்ட்ராங் மோட்டிவேஷன், அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நினைக்கிறேன். நடிக்க வந்தது பெரிய விஷயம். நலன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதில் இறங்கி அப்படி திடீர்னு பார்த்து அது 0 கிலோமீட்டர் என்னமோல தாண்டுவீங்க, சென்னை வந்துடும்ல. நலனோட ஸ்கிரிப்ட் அது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நடிக்க வந்தேன். நடிக்க வரும்போது வாய்ப்பு கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லீவ் போட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு பாயிண்டில் ரிசைன் பண்ணிவிட்டு இறங்குவோம் அப்படின்னு பண்ணது தான் சூதுகவும். ஸோ அதுக்கப்புறம் எதிர்பார்க்கல, வரிசையாக வாய்ப்புகள் வரும், அது மக்களுக்கு பிடிக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு படம் பிடிக்கிறதுனால தான் வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் தேங்க்ஸ், எல்லா டேரக்டர்ஸ்க்கும் தேங்க்ஸ். நான் ஒர்க் பண்ணேன். சென்றாயன், கமெடியன்ஸ்க்கு ஒரு சாங் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்கும். நகைச்சுவை நடிகர்களுக்கு ஒரு பாட்டு, அது ஒரு ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட்லேயே அப்படி ஒரு பாட்டு நவீன் கொடுத்துருந்தார், ரைட்டா? இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு எனக்கு டைரக்டர் நவீன் சார் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வர்ற படத்தில் வந்து ஹீரோயினிக்கே சாங் கிடைக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு வந்து எங்கள் டைரக்டர் நவீன் சார் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த நன்றியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு டைரக்டர் வெற்றிமாறன் சார் வந்து ஒரு பைக்கு திருடனா ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அது நடித்து முடித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள்லாம் கூப்பிட்றாங்க. ஆனால் கூப்பிடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாய்ப்பு, ஒவ்வொரு ஷாட்டு, இந்த இப்படி போகிறது, இந்த வர்றது, ஷூட்டிங் போனோம்னா 300 200 தான் சம்பளம் தருவாங்க. என்னடா லைஃப் இப்படியே போயிட்டுருக்காடா, திருப்பியே ஊருக்கே போயிடலாம்டா, ஏன்னா எங்கள் அப்பா வேற கூப்பிட்டே இருக்காரு. சரி, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் போராடி பார்ப்போம். அப்படி போராடிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் ஆடுகளம் படத்தில் வெற்றிமாறன் சார் வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான், இது காமெடியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கோகுல் சார் வந்து ரௌத்ரம்னு ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் மெயின் வில்லனாக வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. இப்போ இந்த காமெடியனாக கிடச்சிட்டு இருக்கும்போது ஒரு லைஃப் போயிட்டே இருந்தது. இப்போ திடீர்னு ஒரு வில்லனாக ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் யாருமே கூப்பிடல. திருப்பி அதே மாதிரி தான், யாருமே கூப்பிடல. அப்படி கூப்பிட்ட ஒரே ஒரு டைரக்டர் தான் டைரக்டர் நவீன் சார் தான். ஏன்னா உங்களே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி டைரக்டர் நவீன் சாருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி அவர் சொன்னது அப்படியே நான் செஞ்சேன். நல்ல பேர், ஓஹோன்னு பேர். சிங்கப்பூர்லேருந்தெல்லாம் ஃபோனு, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் ஃபோனு, வெளியில் போக முடியல தலைவரே எல்லாம் டைரக்டர் நவீன் சார் புண்ணியத்தில் வந்து இந்த மூடர் குடியம் மூலம் வந்து இந்த அன்பான மக்கள்கள், அன்பான ரசிகர்கள் நான் சம்பாரித்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ். ஒரு டயலாக் வேணும் சென்றாயர் எனக்கு அந்த படத்தில். ஒரு தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரன்ட்ட இங்கிலீஷில் பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்க நீ, இங்கிலீஷ் தெரியாத ஒரு தமிழ்காரன்ட்ட ஒரு டயலாக் இருக்கும்ல, ரொம்ப கோவமாக பேசுவீங்கல்ல, அந்த டயலாக் சொல்ல முடியுமா? அந்த டைலாக் இப்போ என்னை விட நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுகிறீங்க. அவ்வளோ தூரம் எங்களை பாதிச்சிருக்கு. சரி, நான் இப்போ பேசுகிறேன், இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கங்க, எடுத்து கொடுத்துறேன். தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழில் பேசக்கூடாது தெரிஞ்ச உனக்கு, இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷில் பேசக்கூடாதுன்னு ஏன்டா தெரியாம போச்சு? உண்மையாக பெரிய பெர்ஃபார்மர் தான் அவர் இல்லை, அந்த ஃபீல் இருக்கு. அப்புக்குட்டி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய அழகர்சாமியின் குதிரைங்கிறது ஒரு ஹீரோ, அந்த மாதிரியான ஒரு ரோல். அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட், காமெடியன், நிறைய ரோல்ஸ் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான பாதையில் பயணிக்கணும்னு ஆசை? ஒரு பெரிய காமெடியன் ஆகணும் தான் என்னுடைய ஆசை. காமெடியன் தான் ஆசை? ஆமாம். அதுக்கு ஆசைன்னா எல்லாமே கேரக்டராக தான் நான் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு பெரிய திருப்தி ஏற்படுத்தியிருக்கு. என்னை வந்து சுசீந்திரன் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து வெண்ணிலா கபடிக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியனாக தான் என்னை வந்து வெளிப்படுத்தினார். அப்புறம் அவர் கதையில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ரோல் இருக்குங்கிறப்ப அந்த ரோலில் அழகர்சாமியின் குதிரையில் அந்த கேரக்டர் நான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது உண்மையாகவே அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி நேஷ்னல் அவார்டு கிடைச்சதுக்கு சுசீந்திரன் சார் வந்து என்னை அறிமுகப்படுத்தி நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். இந்த நேஷ்னல் அவார்டு கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி விஜய் அவார்டாக இருக்கட்டும், நேஷ்னல் அவார்டாக இருக்கட்டும், நமக்கு ஒரு தைரியத்தையும், ஒரு நடிகனுக்கு ஒரு அங்கீகாரத்தையும், நம்மளால் எதையும் செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து விஜய் அவார்ட்ஸ் ஒரு அவார்டு கொடுத்து குருவிக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். ப்ராமிசிங் பர்சனாலிட்டிஸ் ஆன் ஸ்டேஜ். பெஸ்ட் விஷஸ். குட் லக். தேங்க்யூ.
தேங்க்யூ ஆல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கே நிறைய டேரக்டர்ஸ் வந்திருக்கீங்க. நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். இப்போ ஒரு படம் தான் பண்ண போகிறேன். செல்லாது. நான் ஆல்ரெடி ஒரு 1 இயராக நான் ஒரு பிட்டு போட்டுன்னு இருக்கேன். அடுத்ததாக யூடிவியிலிருந்து திரு தனஞ்சயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Let's welcome Vijay Vasanth on stage. And Krishna. Vaibhav. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வருஷம் நினைக்கிறீங்களா? ஆமாம், 2013 ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்னா ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை. 2014 தான் ஆச்சு. ஸோ அது மறக்க முடியாது 2013. ஏன்னா எதுவுமே ரிலீஸ் ஆகலை அப்போது. இல்லை, ஆனால் படங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்கல்ல? பண்ணிகிட்டே தான். அது டெய்லி ஸ்கூல் போகிற மாதிரி ஷூட்டிங் போயிட்டே இருப்பேன் நான். கிருஷ்ணா, ஏற்கனவே நிறைய கேட்டாச்சு. நீங்கள் இங்கே இருக்கவங்கள யாரை ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? மைக்கை நான் உள்ளே கொடுத்து வரேன், இங்கேருந்தே கேட்டலாம். டிகே கிட்ட என்னோட டைரக்டர் டிகே. மைக் கொடுங்க. சொல்லுங்கள் கிருஷ்ணா. சார், அவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, 2012க்கு அப்புறம் நான் நிறைய படம் பண்ணலை. ஒரு படம் பண்ணால் அது இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த கேப் விழுந்ததுக்கப்புறமும் என்னை ஏன் சூஸ் பண்ணாருன்னு கேட்குறேன். அவ்வளோ கேப்புக்கு அப்புறம் ஏன் என்ன சூஸ் பண்ணாரு? ஏன் கிருஷ்ணாவே சூஸ் பண்ணீங்க? அவர் மட்டும்தான் என் ஸ்கிரிப்டுக்கு ஓகே சொன்னார் சார். அவர் மட்டும் தான் உங்கள் ஸ்கிரிப்டுக்கு? இவ்வளோ உண்மையெல்லாம் பேசக்கூடாது மச்சி. சாரி. வேற யார்கிட்ட கேட்கணும்? போதுமே. ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்களே. ஐயோ, நம்ம ஒன்று பண்ணலாம். நம்ம காயத்ரிக்கிட்டே பேசுவோம். பேசுங்க. என்ன பேசுகிறேன். கொஸ்டின் வந்து என் கூட ஏன் படம் பண்ண ஒத்துக்கல நீங்கள்? யார் ஒத்துக்கல கிருஷ்ணாவோட படம் பண்ணுறது? ஏன் வை காயத்ரி? அப்படி ஒரு ஆஃபர் எனக்கு வந்ததா தெரியவே இல்லை. சார், மேபி ஒரு ரீசன் இருக்கலாம் சார். இஸ் கொஞ்சம் லிட்டில் பிளாக், அதனால இருக்கலாம். சொல்ல முடியாது. எந்த மூவி? நான் கொஞ்சம் கலர் தான். சாரி விஜய், இந்த 2014 உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வருஷம் தான். கண்டிப்பாக. ஒரு பெரிய பிரேக் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லும். என்னமோ நடக்குது வந்து ஒரு விஜய்க்கும் நடிக்க தெரியும், பரவாயில்லப்பா ஏதோ பண்ணியிருக்காம்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. நீங்கள் யார்ட்டும் எதுவும் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா விஜய்? ஆசைப்படாட்டி பரவாயில்ல, கேளுங்க விஜய். நிறைய கேட்கலாம். இங்கே நிறைய டேரக்டர்ஸ் வந்திருக்கீங்க. நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். இப்போ ஒரு படம் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் எதாக இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்காக ஒரே ஒரு இது, அந்த 6 பேக் கொண்டு வரணும் அப்படின்னு மட்டும் ஒரு ரிக்வஸ்ட் வைக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஐ எம் ஓப்பன். சாரி சார், அது செல்லாது. நான் ஆல்ரெடி ஒரு 1 இயராக நான் ஒரு பிட்டு போட்டுன்னு இருக்கேன். ஸோ நீ ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்றைக்கி பிட்டு போட முடியாது. என்ன சார், கரெக்டா? தனஞ்சயன் சார், ஒரு பக்கம் இன்னைக்கு யார் வேணாலும் படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஃபீல் இருந்தாலும் வெளியிடுவது சிரமமாகவே இருக்குது. இதுக்கு இண்டஸ்ட்ரியில் ஏதாவது வாக் நடந்துட்டுருக்கா? சினிமா பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சினிமாக்கள், மக்களுக்கு பிடிச்ச சினிமாக்கள் கண்டிப்பாக ஓட தான் செய்யும். என்னை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று தான், மக்களுக்கு பிடிச்ச படங்கள், பிடிக்காத படங்கள். 163 படம் கடந்த வருஷம் வந்ததுன்னா அண்ட் ஆவரேஜ் நம்ம சொல்கிறது 3 படம் ஒரு வாரத்துக்கு. உங்களுக்கு இருக்கிறதே 2 நாள் வீக்கெண்டு. நான் சொல்கிறது சாட்டர்டே சண்டே தான் நீங்கள் தியேட்டர் போய் படம் பார்க்குறது. 2க்கு மேலே நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது 2க்கு மேலே குழந்தைய பெற்றுக்கூடாது சொல்கிறாங்க. நம்ம 2க்கு மேலே படம் ரிலீஸ் பண்ணுறோம் வச்சுங்களேன். இந்த வாரம் 5 படம் வருது. ஸோ என்ன காரணம்? டிஜிட்டல் சினிமா வந்த பிறகு எல்லாராலுமே 1 கோடி 1.5 கோடியில் படம் எடுக்க முடியும்னு வர ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இது காம்படிஷன் இல்லை. மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற படம், மக்களுக்கு ஏதோ வகையில் ஒரு அட்ராக்ஷன் இருக்க படத்துக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்துடுவாங்க. Thank you. Thanks a lot. Thank you so much. All the best. Thank you. We want to thank our location courtesy Spencer Plaza and multiplex partner PVR Cinemas. Gioni Smartphones 8th Annual Vijay Awards powered by Casa Grande, co-presented by Dr. MGR University Madurai and RRP Housing. அடுத்த வாரமும் தொடரும்.